அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் டெக் நியூஸில் பார்க்குற வெரி ஹாப்பி Thursday. எல்லாருக்குமே பிரேக்கிங் நியூஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா Realme 11 Pro சீரீஸ் இதோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ் ஸ்பெசிஃபிகேஷனும் தெரிய வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்துடலாம். அதோட நீங்கள் ஆப்பிள் யூஸராக இருந்தால் ஒரு நல்ல விஷயம், இன்னொரு பேட் நியூஸ், ரெண்டுமே என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். Vivo அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. எல்லாம் பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 1031. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். நம்மளுடைய டெய்லி டெக் நியூஸ் இப்போ பிளாகில் அப்லோட் ஆகுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வெப்சைட் விசிட் பண்ணலைன்னா நம்மளுடைய வெப்சைட் 77mobiles.com, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணலாம். இதை நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, ஓப்பன் பண்ணோடனே கீழே ரெட் கலரில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் இல்லைனா அலோ அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற போஸ்ட் இமீடியட்டாக நான் பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உடனே நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பிராண்ட் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணி நாங்கள் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் பாப்அப் ஆகிடும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன லேட்டஸ்ட் அப்டேட் அப்படிங்கிறத ரொம்பவே குவிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நோட்டிஃபிகேஷன் பெல் மறக்காமல் எனேபிள் பண்ணிக்காங்க. சாம்சங்குடைய அஃபிஷியல் ஹேண்டில்ஸில் புது டீசர் ஒன்று ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. கெட் ரெடி, பிளாக் யோர் டேட், வாவ் அப்படின்னு சொல்லி May 4th அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய ஒப்பேரா ஹவுஸ் பெங்களூர் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்விடேஷனில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஒப்பேரா ஹவுஸ் பெங்களூர் அப்படின்னு சொல்லும் போதே பெரிய ஈவெண்ட் மட்டும்தான் அங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பிக் லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம் May 1st வீக்லேருந்து. ஸோ இங்கே என்ன ப்ராடக்ட் லான்ச் அப்படிங்கிறத கிளியராக அவங்க ரிவீல் பண்ணலை. பட் சாம்சங் தரப்புலேருந்து ஒரு எக்ஸைட்டிங் ப்ராடக்ட், அதுவும் காஸ்ட்லி ப்ராடக்ட் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் May 4th அன்னைக்கு. நீங்கள் ஆப்பிள் யூஸராக இருந்தால் உங்களுக்கான ஒரு குட் நியூஸும் இருக்குது, பேட் நியூஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இங்கே ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் iOS 16.4ல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் இப்போ எல்லாருக்குமே ரோல் அவுட் பண்ணுறாங்க. முன்னாடியே கொடுத்துருக்கணும், இப்போ தான் ரோல் அவுட் பண்ணுறாங்க. வாய்ஸ் ஐசோலேஷன் ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வாய்ஸ் ஃபோக்கஸ் இருக்குது இல்லையா, அதே மாதிரி ஒரு ஃபீச்சர் தான். நீங்கள் கால் பண்ணும்போது பேக்ரவுண்டில் சத்தமாக இருக்குது, நாய்ஸ் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக நாய்ஸை குறைச்சி கால் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு பேசிக் ஃபீச்சர் இப்போ ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அது பேட் நியூஸ் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் iPhone 13 ஸ்மார்ட் ஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா குளோபலில் நிறைய யூஸருக்கு இங்கே டிஸ்பிளே இஷ்யூ ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ், இமேஜஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. டிஸ்பிளே இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே OnePlusல வந்தது இல்லையா, க்ரீன் லைன், ஒயிட் லைன், அந்த மாதிரி டிஸ்பிளேயில் ஆட்டோமேட்டிக்காக சிலருக்கு ஹைலைட் ஆகிறதாவும், அதுக்கப்புறம் டிஸ்பிளேவை யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி தான் போஸ்ட்டில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் சென்டரில் எடுத்துகிட்டு போனால் 28,000 to 40,000 சார்ஜ் பண்ணி தான் அந்த டிஸ்பிளே பேனலை சரி பண்ணி தரதாகவும் தெரியுது. ஸோ இது ப்ரொடக்ஷன் டிஃபெக்ட் அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் ஆப்பிள் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ நிறைய பேருக்கு iPhone 13 யூசர்ஸ்க்கு இந்த டிஸ்பிளே இஷ்யூ இருக்குது. இப்போடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் லைன் அப் X சீரீஸில் X90, X90 Pro இந்தியாவில் April 26th அன்னைக்கு லான்ச் ஆகிற மாதிரி லான்ச் டீசரில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போவுமே ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் கூடவே கேமரா சென்ட்ரிக்காகவும் கொண்டு வருவாங்க. Vivo X90 உடைய ஃபர்ஸ்ட் லுக் ஆல்ரெடி நான் ட்விட்டரில் டீஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கனவே டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம். கேமரா ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே ஒரு நாள் ஆகும். அந்த அளவுக்கு எக்ஸைட்டிங் கேமரா ஃபீச்சர்ஸோட வருது. X90, X90 Pro ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியாவில் லான்ச் ஆகுது. ப்ரோ ப்ளஸ் ஏற்கனவே சைனாவில் லான்ச் ஆனது, அது இந்தியாவில் வருமா இல்லையா அப்படிங்கிறது கிளியராக இல்லை. ரெண்டுமே மீடியாடெக் டைமென்சிட்டி 9200. ஸோ பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கிற மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் April 26th அன்னைக்கு இந்தியாவில் வருது. பார்க்கலாம் என்ன ப்ரைஸில் கொண்டு வராங்கன்னு. Xiaomi அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் Xiaomi 13 Ultra லான்ச் பண்ணிட்டாங்க. இதுவும் கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் கூடவே பவர்ஃபுல் சிப் Snapdragon 8 Gen 2ஓட இங்கே கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய சென்சாரோட கொடுத்துருக்காங்க. எல்லாமே 8K ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு கேமராவில் அதிகமாக கவனம் செலுத்தியிருக்காங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 71,000ல் நிறைய கலர் வேரியன்ஸில் Xiaomi 13 Ultraவும் லான்ச் ஆயிருக்கு. சாம்சங்குடைய F சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் கூகுள் ப்ளே கன்சோலில் லிஸ்டிங்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரீபிராண்டட் வெர்ஷன், அதாவது ஏற்கனவே குளோபலில் லான்ச் ஆச்சுல சாம்சங்குடைய M54, அதே தான் இந்தியாவில் F54 இந்த பேரில் லிஸ்டிங்காக இருக்குது. பட் ஃபீச்சர்ஸும் அதே மாதிரி தான் வருமா என்ன அப்படின்னு தெரியல. இதுவும் Exynos 1380 108 MP
பிக்சல் பிரைமரி சென்சார், 6000 mAh மெகா பேட்டரியோட F24 கூடிய விரைவில் இந்தியாவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய இடங்களில் லிஸ்டிங் ஆயிருக்கு. விவோ T2 சீரிஸ் ஏற்கனவே லான்ச் ஆயிடுச்சு. T2 உடைய அன்பாக்சிங் நம்ம சேனலில் இருக்குது. T2X நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த வீக் இல்லைனா நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் சேல் ஆஃபர்ஸோட டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சேலில் வந்து உங்களுக்கு HDFC கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா T2 ஸ்மார்ட் ஃபோனில் 1500 rupees ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லான்ச் ப்ரைஸ் 18,999. ஸோ கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு 1500 ரூபாய் ஆஃபர் இருக்குது. T2X புது சிப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா புது சிப் அப்படிங்கிறதுனால அவசரப்பட்டு நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. T2 Snapdragon 695 ஸ்மார்ட் ஃபோன் நல்லாவே இருக்குது. கேமராவும் நல்லா இருக்குது, நீங்கள் செக் பண்ணலாம். ரியல்மியுடைய நம்பர் சீரீஸில் அடுத்ததாக Realme 11 சீரீஸ் சைனாவில் லான்ச் ஆகிற மாதிரி இங்கே இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. 11 சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 ஸ்மார்ட் ஃபோன் 11, 11 Pro, Pro Plus 3 ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாமியுடைய அல்ட்ரா எப்படி இருந்தது, பேக் பேனலில் கேமரா மாடியூல்லாம் அந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பேக் பேனல் கூட கொஞ்சம் லெதர் ஃபினிஷ் மாதிரி தெரியுது. ஸோ இந்த வாட்டி பேக் பேனலும் கிளாஸியாக கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது நம்பர் சீரீஸில். அது மட்டும் இல்லை, இங்கே சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ வேரியன்ட் MediaTek Dimensity 7000 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Realme 11 Pro சீரீஸ் எப்போ மாதிரி முதல்ல சைனா லான்ச், அதுக்கப்புறம் இந்தியாலையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிசைனும் நல்லாயிருக்கு, ஃபீச்சர்ஸும் நல்லாயிருக்கு. பார்க்கலாம் என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுறாங்கன்னு. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். லேட்டஸ்ட் iOS அப்டேட்டில் என்ன புது ஃபீச்சர் ஆப்பிள் தரப்போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னர் நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 144 ஹர்ட்ஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து தங்கதுரை. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.